இங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சாமியை வந்து பாத்துக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே கையெடுத்து கும்பிட நிக்கிறாங்க. அந்த நைட்ல வந்துகிட்டு ஒருத்த வந்துகிட்டு முருகன் கோவில் வந்துகிட்டு தண்ணி ஊத்திக்கிட்டு குளிப்பட்டு இருக்கிறான். அப்ப திடீர்னு வந்துகிட்டு அவன் பிரெயின்ல என்ன தெரியல, பித்து பிடிச்ச மாதிரி பைத்திக்கிற மாதிரி பக்கத்துல இருந்த பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு அவன் மேல ஊத்திக்கிட்டு தன்னை தானே நெருப்புல எரி வச்சு சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் வந்துகிட்டு அங்க ஊரோட தலை வந்துகிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சாமியார் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சொல்லிருக்க டைம் வந்துகிட்டு கோவிலோட கோபுரம் வந்துகிட்டு ஒரு கவசம் வந்துகிட்டு திடீர்னு உடஞ்சு போயிட்டு கீழே விழுக ஆரம்பிக்குது. இதை பார்த்த சாமியார் இந்த ஊருக்கு மிகப்பெரிய அழிவு காத்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு புறப்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த சீனை கட் பண்ணா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிட்டு வெளியிடும் போது ஒய்ஃப் கண்ணில் மட்டும் ஒரு மயில் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹஸ்பண்ட் அதை பார்த்து மயில பார்த்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பள்ளத்தை கவனிக்காம கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சீனை மாதிரி கட் பண்ணனா ஒரு வீல் சேர்ல ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வீல் சேர்ல போயிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு மயில் வந்துகிட்டு கத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்து என்ன பண்ண தெரியாம வந்துகிட்டு வீல் சேர்ல இறங்கிட்டு நடக்க முடியாம இருந்துட்டு மரத்துக்களை எல்லாம் பிடிச்சி தாவிக்கிட்டு மரத்துல இருந்து தற்கொலை பண்ணி கீழே குதிச்சிடறான். ஒருத்தர் ஆத்தங்கரையில போயிட்டு இருக்கும்போது தண்ணியில குதிச்சு அவனுக்கு தற்கொலை பண்ணி சாகடிச்சிடறான். இந்த ஊரு ஃபுல்லாவே ரொம்பவே மர்மமாவா எந்த ஒரு காரணம் இல்லாம தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்க ஒரு புது இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குது கண்டுபிடிக்கிறது இந்த படத்தோட போய்மொழி ரிவ்யூ. இதோட பார்ட் 2 வேணா மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன்.